மோடியை டெல்லியில் சந்தித்த திரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தி அம்மையாரையும் சந்திக்காமல் தமிழ்நாடு திரும்பியதன் மர்மம் என்ன? இதுதான் இன்னைக்கு டெல்லி முழுவதும் பரபரப்பான அரசியல் பேச்சாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் டெல்லி வரை சென்று விட்டு, இந்த நாட்டாமடத்தை சொல்லுவாங்கல்ல, நாட்டாம மறந்து போச்சா உறவு இருக்குங்கிறத வந்து கை நினைச்சிட்டு போ அப்படிம்பாரு. அந்த மாதிரி டெல்லி வரைக்கும் போயிட்டு ஏன் ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை, ஏன் சோனியா காந்தி அம்மையாரை சந்திக்கவில்லை? இதை விட ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் சார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்றைக்கு டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றித்தான், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் அதை விட ரொம்ப 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 முக்கியமானது ஒரு செய்தி என்னிடம் இருக்கிறது. அதை பற்றி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் பீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சோ உங்களுடைய நோக்கங்கள், நல்ல நோக்கங்கள் நிறைவேறட்டும், உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈடேறட்டும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அதாகப்பட்டது, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக டெல்லி சென்று நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களையும் சந்தித்தார். அது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்னா கண்டிப்பா போய் டெல்லி போகணும், நம்ம பிரதமர் எல்லாம் சந்திக்கணும் தான், அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்க வரைக்கும் போனீங்களே, ஏன் சார் ராகுல் காந்தியை சந்திக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, இதோடு சேர்த்து அரசியல் முடிச்சுகளை போடுகிறார்கள் டெல்லி அங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள். அதாவது இவர் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லி தன்னுடைய கட்சியில் இணைத்து தன் கட்சி சார்பில் நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்து அவர்கள் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார் அல்லவா விஜய். அப்பொழுதே ஒரு சந்தேகம் எங்களுக்கு எல்லாம் லைட்டா வந்துச்சு சார் அப்படிங்கிறாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த அரசு தாவேக அரசு நிலைத்திருப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். அது கேட்கவே இல்லை அவங்கள, அவர் விஜய் கேட்க கூட இல்லை, கூப்பிட கூட இல்லை, நாங்க ஏதோ வர்றோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. 5 பேரும் போய் வந்துட்டேன் அப்படின்னு இந்த வடிவேல் ஒரு படத்துல வேகமா போடலாம், அந்த மாதிரி போய் வாசல போய் நின்ட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. இடதுசாரிகள் விசிக இவர்களுடைய ஆதரவையும் வாங்கி, ஐயுஎம்எல் ஆதரவையும் வாங்கி அவங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க. இப்போ இதுல இடதுசாரிகள் 4 பேர், இந்த 4 எம்எல்ஏக்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் ஆதரவை திரும்ப பெறுவார்கள். அப்படியா சார்? ஏன் சார் திரும்ப பெறுவாங்க, எப்ப சார் திரும்ப பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது திரும்ப பெறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அரசு, அதாவது மாநில அரசு தாவேக அரசு பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசின் கொள்கைகளை ஏதோ ஒரு இடத்தில் ஏற்றுக்கொண்டால், பாசிச பாஜகவின் முடிவுகளுக்கு இந்த அரசு தலையசைத்தால், அப்பொழுது யோசிக்காம இடதுசாரிகள் தங்கள் ஆதரவை திரும்ப பெறுவார். யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த அரசு கவிழும் அபாயம் ஏற்படும். அப்ப இந்த அரசு கவிழும் அபாயம் ஏற்படக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த அரசுக்கு போதிய பாதுகாப்பு வேணும், அதாவது போதிய எண்ணிக்கை வேணும். அப்ப பாஜக விஜய் அவர்கள், ஐயா இவங்க ஆதரவோட ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுயா. அப்படியா? சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, என் பங்காளி தான் அதிமுக, அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 எம்எல்ஏ நான் அனுப்பி விடுறேன், நான் ரிசைன் பண்ண சொல்றேன். நீங்க அவங்கள உங்க கட்சி சின்னத்தில் நிப்பாட்டி ஜெயிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க, மந்திரி ஆக்கியோ அல்லது ஏதோ பண்ணியோ நீங்க உங்க கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்ப பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்பீங்கல்ல, ஐயா புண்ணியமா போச்சியா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பையா என்று விஜய் அவர்கள் மோடி அவர்களிடம் உத்தரவாதம் கொடுத்திருக்க கூடும் என்று சந்தேகிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே பாஜகவினுடைய ஆதரவோடு, யாரு, மோடி அவர்களுடைய முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஆதரவோடு இந்த குதிரை பேரம் நடைபெற்று அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் இப்ப என்ன செய்யறாங்க, தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணி எங்க வந்துட்டாங்க, 4 பேர் இந்த பக்கம் வர்றாங்க. இப்ப திருச்சி கிழக்குல எல்லாம் கூட தேர்தல் வரப்போகுது. இப்ப இவங்கள இன்னும் கொஞ்சம் பேர் வரலான்னு இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்களை தங்கள் பக்கம் சேர்த்து கொண்டால் அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்காது? ஆமா, விஜய்க்கு இருக்காது. சார் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டுமே சொல்றீங்களே, காங்கிரஸ் ஏன் சார் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் நேற்று பேசிய ஒரு கருத்து, அப்புறம் அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் பேசியது திருத்தி சொல்லப்பட்டதாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மாநில முதலமைச்சர்களே
பல்கலைக்கழக வேந்தர்களாக இருக்கலாம் என்று ஒரு மாநில உரிமையை போராடி பெற்று தந்தவர் கடந்த ஆட்சியில் திராவிட மாடல் அரசு, கடந்த மேலாள் முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை போராடி பெற்று தந்தார். என்ன சொன்னாரு? ஆளுநர்களின் கைகளில் பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வியினுடைய அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள், இனி பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்த போது நீதிமன்றத்துல போய் போராடி நம்ம அதை வாங்கிட்டு வந்தோம். இப்ப இந்த தாவேக அரசில், கூட்டணி அரசில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு? கடந்த ஆட்சியினுடைய அதே நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நேற்று பேட்டி அளித்து அது ஒரு சர்ச்சையானது உங்களுக்கு எல்லாம் தெளிவா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில பல நிலைப்பாடுகள்ல பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் பெருத்த வேறுபாடுகள் கிடையாது. கொள்கை அடிப்படையில, கொள்கை அதாவது நான் சொல்றது என்ன சொல்றது, இந்த நிர்வாக அடிப்படையில மதவாதம் அப்படிங்கிற இடத்துலதான் காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் வேறுபாடு. அப்போ அரசு நிர்வாகத்துல பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது, அதனால பிரச்சனை கிடையாது. ரைட்டா? சோ காங்கிரஸ் ஒரு, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், மும்மொழி கொள்கை பாஜக வந்து சொல்லுதுன்னு வைங்க, காங்கிரஸ் அதை எதிர்க்குமா? எதிர்க்காது. ஏன்னா காங்கிரசினுடைய கொள்கையுமே மும்மொழி கொள்கை தான். அப்ப நம்ம காங்கிரஸ் எதிர்த்து அந்த சண்டையே போட்டோம். அதனால காங்கிரஸ் இதுல பெருசா பிரச்சனை பண்ண வாய்ப்பு இல்ல. இடதுசாரிகளுக்கு எங்க பிரச்சனை வருங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளா, பினராயி விஜயன் கேரளாவில் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுது வந்து காங்கிரஸ் அங்கே ஆட்சி கட்டில் வந்திருக்கிறது. காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்ற உடனேயே பினராயி விஜயன் அவர்கள் வீட்டுல ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. அமலாக்கத்துறை சோதனைக்கு இடதுசாரிகள் அங்கே கடும் எதிர்ப்பு. அப்ப பினராயி விஜயன் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை அப்படின்னு சொன்னா முதல் கண்டன குரல் எங்கிருந்து வந்திருக்கணும்? கம்யூனிஸ்டுகள் கண்டன குரல் கொடுத்தார்கள். முதல் கண்டன குரல் எங்கிருந்து வரணும்? திரு விஜய் அவர்களிடமிருந்து வந்திருக்கணும். ஏன்னா இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு, தயவோடு அவர்கள் ஆதரவு இல்லை என்றால் இந்த அரசு கவிழ்ந்துடும். ஆனா இடதுசாரிகளுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதை கண்டிக்கவில்லை. மாறாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் நபராக, முதல் தலைவராக அவர் இதை கண்டிக்கிறார். பாஜகவை ஸ்டாலின் கண்டிக்கிறார், ஆனால் விஜய் கண்டிக்கவில்லை. சரி, பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? என் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ராகுல் காந்தி விரும்பினார். ஏன்னா அங்க கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் பெருத்த சண்டை. ராகுல் காந்தி தான் கேட்டார், ஏன் பினராயி விஜயன் வீட்டில் மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறவே இல்லை என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியவர் ராகுல் காந்தி அப்படிங்கிறார். அப்ப காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கேரளாவில் பெருத்த மோதல். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப காங்கிரஸ் வேணுமா கம்யூனிஸ்ட் வேணுமா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தாவேகா வந்துச்சுன்னு வைங்க, காங்கிரஸ் அந்த இடத்திற்கு தாவேகாவை தள்ளும். ஏன்னா காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மோதல். நாங்களா அவங்களா யோசிச்சுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவங்க கேட்க மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் சுயமரியாதை மிக்கவர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவை திரும்ப பெறுவார்கள், யோசிச்சுங்க என்று காங்கிரஸ் சொல்லும். இப்ப தாவேகா என்ன முடிவெடுக்கும்? காங்கிரஸால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, இதை செய்யாத அதை செய்யாத, இதையும் இப்படி செய்யற அதையும் அப்படி செய்யறேன்னு காங்கிரஸ் கேட்காது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் கேட்பார்கள். அதனால கம்யூனிஸ்டுகளை கலட்டி விட்டுட்டு காங்கிரஸை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேகாவும் விஜயும் வந்து விட்டார்கள். அப்ப கம்யூனிஸ்டுகள் வேண்டாம் என்ற முடிவிற்கு தாவேகா வந்து விட்டால் அந்த 4 எம்எல்ஏக்களுக்கு எங்க போறது? அப்ப அதிமுக இருக்கவே இருக்கு. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எங்கப்பா அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு தேடுவாரு. ஆட்டோல இருக்க ஒண்ணு வித்து இவர் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆட்டோக்கார தம்பி மாதிரி பாஜகவிற்கு என்ன ஆயிப்போச்சு தமிழ்நாட்டுல? அதிமுக நான் தொடர்ச்சியா சொல்றேன், அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து, கொஞ்சம் கொஞ்சமாக தின்று செரித்து அதிமுக என்ற திராவிட இயக்கத்தை காலி செய்வதுதான் பாஜகவினுடைய நோக்கம். அப்ப பாஜகவுடைய ஒப்புதல் இல்லாம இதை செஞ்சிட முடியுமா விஜய் அவர்களால? முடியாது. ஏன் முடியாது? கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஆளுநர் அவர்கள் மிக உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒருவேளை முடிவெடுப்பார் என்று சொன்னால், இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்திற்கு சென்றால், இது தொடர்பான வழக்குகள் சிபிஐ வசம் சென்றால் பாஜகவுடைய இன்ஃபுளுன்ஸ் அதுல இருக்குமா இருக்காதா? அப்ப பாஜக நினைச்சதுன்னா, மோடி நினைச்சார்னா, இந்த எம்எல்ஏக்கள் இப்படி கட்சி தாவுகின்ற பொழுது அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தால் தாவேகாவால விஜயால தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப பாஜக ஒரு முடிவுக்கு வருது. என்ன முடிவுக்கு வருது? நான் சொல்றத கேட்கிற ஆட்சி இங்க இருக்கணும்.
நீங்க கேட்பீங்களா? கேட்பேன் அப்படின்னு மண்டையாட்டியாச்சு. அதற்கு உதாரணம் தான் நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதற்கு உதாரணம் தான் ஏபிவிபி RSS ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய ஏபிவிபி மாணவர் அமைப்பு போய் முதலமைச்சரை விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வெளியில் வந்து அந்த மாணவர் அமைப்பு கொடுத்த பேட்டி. PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவதை குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் அவங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதற்கு ஒரு உதாரணம் தான் பினராயி விஜயன் வீட்டில் நடைபெற்ற ED ரைட் அமலாக்கத்துறை சோதனையை விஜய் அவர்கள் தட்டி கேட்காதது. ஏன்னா பினராயி விஜயனுக்கு பாஜகவும் எதிரி, காங்கிரசும் எதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தேவைக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாஜகவும் நண்பன், காங்கிரசும் நண்பன். உங்களுக்கு புரியுதா விஷயம்? இதான் இப்ப பாஜகவும் விஜயும் ஒன்று சேர்ந்து தாவேக ஆட்சியை காப்பாற்றுகிறார்கள். அதற்கு விலையாக தமிழ்நாட்டின் சில உரிமைகளை காவு கொடுக்கக்கூடிய சூழல் வரும். அதுக்கு காங்கிரசும் கவலைப்பட போறதில்லை, தாவேகாவும் கவலைப்பட போறதில்லை. நீங்க இதெல்லாம் நடக்கு, நீங்க பாருங்க. நான் ஏதோ இன்னைக்கு காங்கிரஸ் அங்க போயிடுச்சுங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காங்க. நீங்க நடக்குதா இல்லையா நீங்க பார்த்துட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்கும். வட இந்தியா பாஜகவிற்கு, தென்னிந்தியா காங்கிரசுக்குன்னு காங்கிரசும் பாஜகவும் பிரித்து கொண்டதாக கூட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆமா, பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளை வேரோடு அழிக்க வேண்டும். முதலாளித்துவத்தை மிக வீறு கொண்டு எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் இந்த மாநிலத்தில், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது பாஜகவின் முடிவு, காங்கிரசின் முடிவு. ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பது பாஜகவின் முடிவு. ரைட்டா? மாநில சுயாட்சி என்று பேசக்கூடிய பிராந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது என்பதில் பாஜகவும் காங்கிரசும் ஒரே கருத்து உடையவர்கள். அதனாலதான் மமதா பானர்ஜி வங்காளம், வங்க மொழி என்று பேசக்கூடிய மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் வீழ்த்தப்படுகிறார். மகாராஷ்டிரா மராட்டியர்கள் என்று பேசக்கூடிய சிவசேனா மராட்டியத்தில் வீழ்த்தப்படுகிறது. பீகாரி என்று பேசக்கூடிய லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் பீகாரில் வீழ்த்தப்படுகிறார். தெலுங்கு என்று பேசக்கூடிய சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் வீழ்த்தப்படுகிறார். தமிழ்நாடு தமிழர் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்படுகிறது. பிராந்திய கட்சிகளே இருக்கக்கூடாது இவங்களுக்கு. இந்த இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் பிராந்திய கட்சிகள் இருக்கக்கூடாது. சார், அப்போ தமிழக வெற்றி கழகம் பிராந்திய கட்சி இல்லையா? தேசிய கட்சியா பிராந்திய கட்சியாங்கிறது கட்சியோட பேர்ல இல்ல தம்பிகளா, பேர்ல இல்ல தங்கைகளா, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளில் தேசிய கொள்கைனா என்ன? மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் அல்லது இன்ன பிற. இப்ப பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்த பிளீஸ் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்களேன், பிளீஸ் அப்படின்னு போய் பிரதமர்கிட்ட கேட்கிறாரு பாருங்க. இதல்ல மாநில சுயாட்சி. மாநில கட்சி, மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்பது ஒன்றியம் செய்யக்கூடியவற்றை துணிச்சலோடு எதிர்ப்பது. இப்ப கடந்த திமுக ஆட்சி சட்டப்பேரவையில் செஞ்சது என்ன பண்ணுச்சு? தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி பாடுங்க, தேசிய கீதத்தை முதலில் பாடுங்கள் என்று ஆளுநர் R ரவி சொன்ன போது முடியவே முடியாது, முதலில் தமிழ் தாய் வாழ்த்துதான் என்று உறுதி காட்டியது. அன்றைக்கு அதை ஆதரித்தாரா விஜய்? இல்ல, மாறாக அதை கேலி செய்தார், கிண்டல் செய்தார். என்ன சொன்னாரு? பாஜகவோடு, ஆளுநரோடு ஒரு ரகசிய உறவை வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுகிறது திமுக என்று அவதூறு பரப்பினார். இதுதான் தேசிய கட்சிக்கான சிந்தனை. இது தாவேகாவிடம் இருக்கிறது. ஏன்னா அவங்கள வச்சு கேரளாவில, அவங்கள வச்சு ஆந்திராவில, ஏன்னா அவர் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற அளவுல அவருடைய ஜோதிடர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் கர்நாடகா நீங்க மேகதாதுவில் அணை கட்டுவோம், தமிழ்நாடு தடுத்தாலும் நிறுத்த முடியாது என்று DK சிவகுமார் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விரைவில் முதலமைச்சராக அங்கே பொறுப்பேற்க இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சொல்லுகின்ற பொழுது அதை கண்டிக்காமல் மௌனம் காக்கிறார் விஜய். இதுக்குள்ள கண்டிச்சிருக்கணும்ல, கண்டிக்க மாட்டார். ஆக இங்க இவ்வளவு பிரச்சனை போகுது. இதை பற்றி எல்லாம் நம்ம யார்கிட்ட கேட்கறது? விஜய் அவரிடம் தான் கேட்கணும். விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டார். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா நில்லுங்க. நோ, கிளம்பி வந்தாச்சு. அப்ப பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க மறுக்கிறார்.
இப்படி ஒரு முதலமைச்சர். பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்க? நேற்று வேற லெவல். எது? ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர், ஐயா பஸ்ஸே இல்லையா, ரொம்ப லேட் ஆகுதியா, பஸ்ஸே வரலையா என்று அந்த இளைஞர்கள் சொல்லுகிறார்கள். தம்பி நீ நல்லா சாப்பிட்டு வந்துட்ட அப்படிங்கிறாரு அமைச்சர் அந்த தம்பியை பார்த்து. அந்த தம்பி கேட்டதுக்கும் இந்த அமைச்சர் சொன்னதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயா பஸ்ஸே வரல அப்படின்னு தம்பி போய் சொன்னா நீ நல்லா சாப்பிட்டுட்டல அப்படிங்கிறாரு. இதுக்கு இது பதில் இல்லையே. 23ஆம் புலிகேசி மாதிரிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் 23ஆம் புலிகேசியில வர்ற வடிவேலு மாதிரிதான் இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. என்ன பேசுறது? இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் தாவேகா குறித்து விமர்சனம் வைத்த போது கதறு 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 அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கதறு 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 என்று சொன்னவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவிற்கு வாக்களித்த மக்களே இப்பொழுது கதற தொடங்கி விட்டார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஆகுமோ என்று விரைவில் இது சீர் செய்யப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். அது நம் ஒவ்வொருவரின் கரங்களிலும் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.